பிரியா மற்றும் ரவி பெரிய நகரத்திற்கு திருமணத்திற்கு பிறகு குடிபெயர்ந்தனர். பிரியாவின் வாழ்க்கை வீட்டு வேலைகள் சமையல் போன்ற ஒரே மாதிரியான ருட்டீன் ஆக மாறி தனிமை அவளை வாட்டியது. ரவி தன் வேலையில் மிகவும் பிஸியாக இருந்ததால் பிரியாவிடம் பேசுவதற்கு கூட நேரமில்லை. தன்னுடைய தனிமையை போக்க பிரியா ஒரு நாள் பிரியா கலினரி ஸ்டூடியோ என்ற பெயரில் ஒரு சிறிய யூடியூப் சேனலை தொடங்கினாள். ஆரம்பத்தில் வியூஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் வராததால் மனம் உடைந்தாலும் தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டாள். அவள் தினமும் தன் வீட்டு வாழ்க்கை, நகர வாழ்க்கை சிரமங்கள், சிறு நகைச்சுவை கதைகளை வீடியோவாக பதிவேற்றினாள். அவளின் உண்மையான படைப்பாற்றல் மற்றும் உணர்வு பூர்வமான பதிவுகள் பார்வையாளர்களுக்கு ரிலேட்டபிள் ஆனது. மெதுவாக சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை 100, 10,000 கூட்டல் அதிகரித்தது. அவளுடைய முதல் வைரல் வீடியோ வந்தபோது அவள் நம்ப முடியாத மகிழ்ச்சி அடைந்தாள். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ஃபேன் ரிக்வெஸ்ட்ஸ், ஸ்பான்சர்ஷிப் ஆஃபர்ஸ் என புகழ் கூடி பிரியா ஒரு யூடியூப் பிரபலமாக மாறினாள். ரவி முதலில் பெருமைப்பட்டாலும் பிரியாவின் வெற்றி மீது சிறிது பொறாமை கொண்டான். ஆனால் பிரியா தன் எளிமையையும் நிலைத்தன்மையையும் மாற்றிக்கொள்ளவில்லை. அவளின் அன்றாட போராட்டங்களை மறக்காமல் சமையல், தன்னம்பிக்கை கதைகள் ஆகியவற்றை தொடர்ந்து வெளியிட்டாள். பிரியா வேலை செய்வதை பார்த்த ரவி அவளை உண்மையாக புரிந்து கொள்கிறான். என் மனைவி இனி ஒரு ஹவுஸ்வைஃப் மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டர், ஒரு வாய்ஸ், ஒரு செலிபிரிட்டி என்று உணர்கிறான். அதற்கு பிரியா புன்னகையுடன், தனிமைக்கும் ஒரு பார்வையாளர் இருக்கலாம் ரவி என்று கூறுகிறாள். கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை: 1. நாள்தோறும் வரும் சிரமங்கள் நம்மில் படைப்பாற்றலை உருவாக்கும். 2. தனிமையை ஒரு வலிமையாக மாற்றலாம். 3. சிறிய தொடக்கம் கூட பொறுமையாலும் ஆர்வத்தாலும் பெரிய வெற்றியாக மாறும். நண்பர்களே, இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.